உண்டாக்கி வச்சுட்டேன், எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, எல்லாம் நிறைவேற்றி முடிந்ததுனால உன்னை இப்ப எதுக்கு உண்டாக்கி இருக்கிறேன்? உண்டாக்குனதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே உண்டாக்கி இருக்கிறேன் உன்னை. இருக்கீங்களா? சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு ஆண்டவர். ஆண்டவர் ஆர்டினரி ஆண்டவரை யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா ஆண்டவரே கிடையாது, அது வேற ஏதோ ஆண்டவரை சொல்றாங்க. நம்ம ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரி ஆண்டவர். இவர் அற்புதமான ஆண்டவர். சொல்றாரு, உன் வாழ்க்கையில உனக்கு மனுஷனுக்கு கடவுள் இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் கான்செப்ட் என்ன, முதல் காரியம் என்ன, எதை முதல்ல அவனுக்கு காமிக்கிறாரு? அவன் உண்டாக்கப்பட்டு வந்த உடனே அவனுக்கு என்னத்தை காமிக்கிறாருன்னா ஓய்வு. நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன்? நான் இங்கே கடந்து பாடுபடுறதுக்காக உண்டாக்கப்படல. எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். என்னை பற்றி யோசிச்சு பார்த்து, என்னை எண்ணி பார்த்து, எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைச்சு பார்த்து, எனக்காக மனசு வச்சு, அவருடைய தாராள ஏராள மனசுல அவர் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சு எனக்காக வச்சுட்டு அதையெல்லாம் அனுபவிக்கிறத அவர் வேடிக்கை பார்க்கணும்னு என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. இப்படி ஒரு ஆண்டவர், ஒரு பரலோக தகப்பன் எனக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறதா மனுஷனுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. நிறைய பேர் இது புரிஞ்சுக்கவே இல்லை. பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் லீவு, வாரத்தில் ஓடணும்னு சண்டை போட்டு நமக்கு லீவ் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கடவுள் தான் ஒரு நாள் லீவுன்னு வாங்கி கொடுத்தாரு. இல்லைனா மனுஷன்லாம் 7 நாள் வேலை செஞ்சு இன்னைக்கு செத்துக்கிட்டு இருப்பாங்களாக்கும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விடுற ஐடியாவை அவர் தான் கொண்டாந்தாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஆண்டவர் வெறும் இவ்வளோதான் செஞ்சாரா? கிடையாது. காஸ்பிள் இவ்வளோதானா? நம்ம ஆண்டவர் இவ்வளோதானா? ஒரு நாள் லீவு கொடுக்கறதுக்கு தானே இவர் ஆண்டவர். இவர் ஒரு நாள் லீவு கொடுத்தது தான் இவர் செய்ய பெரிய காரியம்னா, இன்னைக்கு யூரோப்லலாம் பாருங்க, நான் போன தடவை போயிருந்துப்பாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, வாரத்தில் 2 நாள் லீவ் வாங்க இங்கே மாதிரி. இப்போ 2.5 நாள் லீவ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை 12 மணிக்கே வீட்டுக்கு போகணுன்றாங்க. ஏன்னா நாங்கள் லேக்குக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், போட் எடுத்துக்கு ஃபிஷிங் போனோம், நான் காட்டுக்கு போகணுமாக்கும், நான் மலைக்கு போகணுமாக்கும், வீக்கெண்டு நான் என்ஜாய் பண்ணுவேன். யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல, எல்லாம் ஊரை சுற்றுறதுக்காக 2.5 நாள் லீவ் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது கொடுக்க போகிறாங்க சீக்கிரம்ன்றாங்க. 2.5 நாள் லீவ். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுலேருந்து இன்னொரு ஸ்டெப் போய் என்ன பண்ணுவான், 3 நாள் லீவ் ஆகிடுவாங்க. அது மட்டமாக வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்ட் லீவ் ஆகிடுவாங்க. அதனால ஆச்சரியப்படுறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் நம்ம ஆண்டவரோட பெரிய ஆளுங்களா? அவர் ஒரு நாள் கொடுத்தாரு, இவங்க 3 நாள் ஆகிட்டாங்க பண்ண போறீங்களா? கிடையாது. நம்ம ஆண்டவர் எதுக்காக, எப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெறும் ஒரு நாள் லீவு பற்றியது இல்லை வேத வசனம். நம்முடைய ஆண்டவர் வெறும் ஒரு நாள் லீவு கொடுத்த நல்ல ஆண்டவர் இல்லை, அதை காட்டிலும் நல்ல ஆண்டவர். அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நிறைவேற்றி வச்சுட்டு அதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறது அவர் வேடிக்கை பார்த்து அவர் மகிழ வேண்டும் என்று நம்மை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் அவர். இதுதான் வேதவசனத்தின் சத்தியம். இதைத்தான் நான் ரொம்ப சந்தோஷமா பிரசங்கம் பண்ணேன். எனக்கு காஸ்பிள்லாம் என்னன்னு விளங்கிருச்சு பாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விளங்கிருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். கஷ்டப்படுற மக்களுக்கு நான் தான் பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பிரச்சனை என்னென்ன, மனுஷன் இன்னைக்கு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியல. என்ன நினைக்கிறான்? சபையிலையும் இப்படிதான் சொல்லிடுறாங்க, சில நேரத்தில் வீட்லையும் இப்படிதான் சொல்லிடுறாங்க. கஷ்டப்பட்டாதான் நம்ம சாப்பிடணும், கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். இது ஒரு பிலாசபி. நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் தான் பிலாசபி, கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். நான் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அது சாபம்னு வேதம் சொல்லுது. ஹலோ, நீ இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் கர்த்தர் சொன்னார் கஷ்டப்பட்டு சாப்பிடுவார். ஆனா உண்டாக்கும் போது அப்படி சொல்லல. 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல அப்படி சொல்லல. 3ஆம் அதிகாரத்துல மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் சொல்றாரு, நெத்தி வேர்வையினாலே நீ ஆகாரம் புசிப்பாய் அப்படின்னாரு. பாவம் வந்த பிறகு, சாபம் வந்த பிறகு அவங்க நிலைமை என்னன்னு அப்படி சொன்னாரு ஒழிய, முதல் 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மனுஷன் இங்க உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சாரு. முடிச்ச மனுஷனை உண்டாக்கிட்டு, மனுஷனே உன்னை உண்டாக்கி இருக்கிற, கஷ்டப்பட்டு பொழைச்சுவ, நீ கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன், நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு சாப்பாடுன்னு சொன்னாரா? ஐயா சொல்லி காமிங்க பார்ப்போம். பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டப்பட்டு சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல்ல நீ வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நுழைய தெரிஞ்சுக்க. அந்த ரெஸ்ட் என்ன? அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த ரெஸ்ட் என்னங்க? அன்னைக்கு அவர் காமிச்ச ரெஸ்ட் என்ன? ரெஸ்ட் என்னன்னா, நான் உனக்காக எல்லாத்தையும் உண்டாக்கிட்டேன், நீ என்ன நம்பி வாழ, அதுதான் ரெஸ்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு ரெஸ்ட் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிடைக்க வேண்டிய ரெஸ்ட், அவன் அனுபவிக்க வேண்டிய ரெஸ்ட் என்ன? நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ரெஸ்ட் என்னன்னா, கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் அவரை நம்பி வாழ்றேன், அவர் எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாரு, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு.
கிறிஸ்டியன் டாக்டரின்ல ஒரு பர்டிகுலர் டாக்டர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெருசா பேசுறாங்க. ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதுதான் அது. சிருஷ்டிப்பை அதோட கம்பேர் பண்ணலாம். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். அது இரண்டாவது சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டிப்பு. அது இது பழைய சிருஷ்டிப்பு. பழைய சிருஷ்டிப்பு is a replica of the new creation. அப்படியே அப்ப முதல் ஆண்டவர் சிருஷ்டித்தப்ப அப்படிதான் சிருஷ்டித்தார் பாருங்க. மனுஷனுக்காக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மனுஷனை உண்டாக்குறாரு. அவன் கத்துக்க வேண்டிய முதல் காரியம், அவன் இன்ட்ரடியூஸ் பண்றது, அவன் வாழ்க்கையில முதல் அவனை அறிமுகப்படுத்துறது. எதுக்கு அறிமுகப்படுத்துறாரு? ரெஸ்ட். ரெஸ்ட். உன் மனசுல இது பதிட்டுன்றாரு. என்ன ரெஸ்ட்? எவ்விதமான ரெஸ்ட்? வெறும் ஒரு நாள் லீவுன்ற ரெஸ்ட் இல்லை, அந்த ரெஸ்ட் இல்லை. அதுதான் நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். படுத்துக்கிட்டு இருக்கிறோம். லீவுன்னு படுத்துக்கிட்டு. எனக்கு ஒரு வீடு தெரியும் பாருங்க, குடும்பம். அவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், நல்லா போத்தி போத்தி தூங்கு மகளே, ஓய்வு நாள், கோயிலாவது இதாவது நீ தூங்கு, ஓய்வு எடுக்கணும், நல்லா தூங்கு அப்படின்பாராம். அப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், ரெஸ்ட் எடுக்க கற்றுருக்குறோம். ஆனால் அந்த ரெஸ்ட்டு சொல்லலைங்க. எந்த ரெஸ்ட்டு? கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நிறைய தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதானா? தூங்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறோமோ ரெண்ட்டுக்கு, ஐயோ என்ன பண்ண போகிறோமோ ஃபீஸுக்கு, ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோன்னு இந்த கவலையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது ரெஸ்ட்டே கிடையாது. லீவ் விட்டு என்ன பிரயோஜனம்? கவலை விடுறதுக்கா? கவலைப்படுறதுக்கா லீவு? படுத்துக்கிட்டு கவலை, ஈஸ்டரில் சாஞ்சிக்கிட்டு கவலை, டிவி பார்த்துக்கிட்டு கவலை, சாப்பிட்டுக்கிட்டே கவலை, தூங்கிக்கிட்டே கவலை. அது ரெஸ்ட்டே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ரெஸ்ட் என்னன்னு அனுபவிக்கவே இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ரெஸ்ட்டுக்குள்ள நுழையவே இல்லை பாருங்க. They have not entered into this rest. They know nothing about this rest. This rest is about trusting in God that He has supplied all our needs and met all our needs and prepared everything for us. நமக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி முடிச்சு வச்சிட்டாரு. நாம் வந்து அதை பெற்று அனுபவிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவன். அதனால தான் சொல்லியிருக்கு, மனுஷன் எப்படி பிழைப்பான்? கஷ்டப்பட்டு பிழைப்பான்னு சொல்லியிருக்கா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி பிழைக்கணும்? நான் அவரை நம்பி பிழைக்கணும், அவரை நம்பி பிழைக்கணும். அப்போ என்ன? நான் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு ஊழியக்காரன் பாருங்க, நான் வேலை செய்கிறேன். ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க சபையில். எனக்கு தூங்க கூட சில நேரத்தில் நேரம் இருக்க மாட்டேன், அவ்வளோ வேலை இருக்குது, செய்கிறேன். வேலை செய்யக்கூடாதுன்னு இப்போ பிரசங்கம் பண்ணல, நான் தப்பாக நினச்சிக்கூடாது. வேலை செய்கிறேன் நான். ஆனால் என் வேலையினால நான் பிழைக்கலை, நான் அவரால் பிழைக்கிறேன். அவர் எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால நான் சாப்பிட்றேன், நான் இருக்கிறேன், நான் வாழுகிறேன். அவர் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்காக நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும், நான் எதை அனுபவிக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் உலக தோட்டத்துக்கு முன்னாகவே எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் எபிரேயர் 11 வாசிக்க சொன்ன அந்த வசனம் 4வது 5வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிரியைகள்லாம் உலக தோற்றத்துக்குள்ளே முன்னாடியே முடிஞ்சிருந்தும் இவர்கள் இதில் என்டர் பண்ணலன்றார் ரெஸ்ட்டுக்குள்ள. Even though the works were finished before the foundation of the world, these people did not enter into that rest. என்ன அற்புதமாக சொல்றாரு பாருங்க. எல்லாத்தையும் நான் இவங்களுக்காக ரெடி பண்ணி உலக தோட்டத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்தி வச்சுட்டேங்கிறாரு. என்னையா இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் தானே வந்தார், எப்படி உலக தோட்டத்துக்கு முன்னால் ஏற்படுத்தினாருன்றீங்க? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து செத்து உயிரோடு எழுந்து அப்புறம் தானே ஏற்படுத்தினார்? கிடையாது. இயேசுவை பற்றி வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தல. He is the lamb slain from before the foundation of the world. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. கடவுளுடைய சித்தத்திலேயும் அவருடைய திட்டத்திலேயும் இவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் ஏற்படுத்தி வைத்துவிட்டார் ஆட்டுக்குட்டியாக. நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய சாபங்களை போக்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நமக்கு கொண்டு வர கொடுக்க அப்படிப்பட்டவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஏற்படும். அதனால தான் சொல்லியிருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிரியைகள்லாம் முடிந்திருந்தும் இவர்கள் இழைப்பாதற்குள்ள பிரவேசிக்கவில்லை. எல்லாம் முடிச்சுட்டேன் நான், எப்போ சப்ளை பண்ணிட்டேனே உங்களுக்கு நீட் எல்லாம்ன்ற. I've already supplied their needs even before the foundation of the world. That's Hebrews 11:4-5. நான் எல்லாம் சப்ளை பண்ணிட்டேனே. Still they did not enter into it. Why they did not enter in? ஏன் நுழையல? கடவுளுக்கு பிடிக்கலன்றதுனாலே, கடவுள் கொடுக்காம விட்டதுனாலே. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடவுள் தான் கொடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றார், அவர் சிங்காசனத்தை நம்ம ஆட்டி அசைச்சு அதை உலுக்கி அவர் தர வரைக்கும் விட மாட்டேன் பிரதர், ஆட்டுறேன் நான் சிங்காசனத்தை பார்த்து கை போயிடும்போது. அவர் சிங்காசனத்தை அவர் எந்தெந்த அது என்னென்றைக்கு இருக்கக்கூடிய சிங்காசனம், அதை போய் ஆட்டிட்டு இருக்கிறீங்க நீங்களே.
அவர் என்ன விடாக்கொண்டு கூட உட்காந்துட்டு இருக்கிறாரா? கொடுக்கவே மாட்டேனா, நீ என்ன கத்திப்பாரு கதறிப்பாரு, நீ அழுது பாரு, போசம் பாரு, உனக்கு தரவே மாட்டேன்னா உட்காந்துருக்கிறாரு. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தர ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க கேட்கறதை காட்டிலும் அதிகமா தரும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதான் நம்முடைய ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு. இதுதான் நான் அறிந்து கொண்ட பாருங்க. வாழ்க்கை மாற்றப்பட்டதுனால ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு வருகிறது இன்னைக்கு. ஏன்னா நான் பிரசங்கிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாலே கண்டார். வேத வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. உங்கள் தாய் கருவிரணியில் உருவாகிறது என்பதாகவே உங்களுடைய சரீரத்தின் அங்கங்கள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி அந்த சாயம் கருவோட உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை கண்டு அறிந்து உங்கள் தேவைகளை புரிந்து வைத்திருந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரெஸ்ட்டை தான் வேதம் போதிக்குது. சும்மா ஒரு நாள் லீவ் ரெஸ்ட் இல்லை. அது அவ்வளோ சீப்பாகிடக்கூடாது. நம்ம கம்யூனிஸ்டுக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் கொடுத்துட்டாராக்கும் ஒரு நாள் ரெஸ்ட்டுனா அதை விட சீப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எங்கேயும் இருக்க முடியாது. எந்த ரெஸ்ட்டு? மனுஷன் தன்னுடைய முயற்சியினால் பிழைக்கிறவன் அல்ல. கடவுள் அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாத்தையும் பெற்று விசுவாசத்தில் அனுபவித்து வாழுகிறவன் தான் மனுஷன். இப்படி வாழ முடியாதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த ரெஸ்ட்டை பற்றி தான் இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் பேசுகிறது. கிரியையெல்லாம் செய்து முடிந்தன, எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்து ஓய்வு இருந்தால். ஓய்ந்திருந்தது மட்டும் இல்லை, அந்த நாளை சாங்டிஃபை பண்ணினார், பரிசுத்தப்படுத்தினார். ஏன் அது ஸ்பெஷல் ஆக்கினார் பாருங்க. ஆதியாகமத்தில் அதோடு விட்டுட்டாங்க. அதை திருப்பி பிக்கப் பண்ணுறாங்க எங்கள் யாத்திராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோசேயின் காலத்தில் இது ஒரு லா ஆயிடுச்சு. 1 day ரெஸ்ட் வீக்குங்கிறது நியாயப்பிரமாணத்தில் அண்டர் த லா, நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனையில் ஒன்று கொண்டாந்துட்டாங்க. அது 4வது 10 கற்பனையில் ஒரு கற்பனை என்ன? ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கண்டிப்பாக அனுசரிச்சே ஆகணும். இதுக்கு தண்டனமாக உண்டு அனுசரிக்கணும். அப்படி கொண்டாந்துட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. ஏன்டா கடவுள் முதல்ல உண்டாக்குன போது ஓய்வு இருந்த போதே அதுக்காக தான் இருந்தார். ஆனால் யாரும் அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணவே இல்லை. யாரும் அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கவே இல்லை. விளங்கவே மாட்டேன். அவங்களுக்கு விளங்கவே இல்லாதனால இப்போ என்ன பண்ணிட்டார்? டீச் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கொண்டு வந்தார். சட்டம் ஆகிட்டாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டே தீரணும், நீ ஓய்வு இருந்தே தீரணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு. அந்த ஓய்வு இருக்கிறது நான் சொல்கிற மாதிரி வீட்டில் உட்காந்து தூங்குறதுக்கு இல்லை, உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா உலகம் முழுக்க எல்லா ஜனங்களும் அந்த காலத்தில் ஒரு நாள் லீவுன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. உலகத்தில் எல்லாம் 7 நாள் வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய யோசனை என்னன்னா, 7 நாள் வேலை செஞ்சால் தானே சாப்பிட முடியும், இன்னைக்கு வேலை செய்யலாம் இன்னைக்கு சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில் இப்படி ஒரு ஜனம், எப்படி ஒரு ஜனம்? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு ஜனம். இவங்களுடைய விசேஷம் என்னன்னா, வாரத்தில் ஒரு நாள் லீவு இவங்க தேசத்தில். அப்போ ஊர் உலகமே இவங்களை வேடிக்கை பார்க்குது. ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி கடவுள் இவங்களை கொண்டு அந்த ஜனங்க மத்தியில், புறஜாதியின் மத்தியில் வச்சுட்டு எல்லாருக்கும் காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? என் ஜனத்தை பாரு. என்ன பார்க்குறது? ஊர் ஜனங்கள்லாம் என்ன நம்புறாங்க? மற்ற ஜாதி ஜனங்கள்லாம் என்ன நம்புறாங்க? 7 நாள் வேலை செஞ்சால் தான் நமக்கு சோறு அப்படின்னு நம்புறாங்க. இந்த ஜனம் 6 நாள் வேலை செஞ்சு 7 நாள் நல்லா சாப்பிட்றாங்க. மற்ற எல்லா ஜாதி ஜனத்தை காட்டிலும் இவன் பெரிய பணக்காரனாக இருக்கான். ஹலோ, அதாங்க மெசேஜ். இதை வச்சு என்ன பண்ணுறாரு? ஒன்று இவங்களுக்கு போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? 7 நாள் வேலை செஞ்சாலும் சாப்பிட முடியும் நீ சொல்லிட்டு இருந்தால, இப்போ பாரு சாப்பிட்றியா இல்லையான்றாரு. வனாந்தரத்தில் மன்னாவை பொறுக்கி சாப்பிட்றப்ப கூட சொல்லிட்டாரு 7வது நாள் பொறுக்காதுன்ட்டு. சில நம்பிக்கை இல்லை பாருங்க. 7வது நாளுக்கு பொறுக்கிறான். 7வது நாளுக்காக 6வது நாளே கொஞ்சம் ஜாஸ்தி பொறுக்கிறான். நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க. அதெல்லாம் போய் சேர்த்து வச்சுருவோம். நாளைக்கு வருமோ வராது, இன்னைக்கு விழுந்தது 6வது நாள் 7வது நாள் எடுக்காதுன்றாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஜாஸ்தி எடுத்து சேர்த்து வச்சிருவோம். அதை சேர்த்து வச்சா அது அடுத்த நாள் காலையில் நாரி போச்சு. வரல. 7வது நாள் அதை கூட செய்யாதுன்ட்டார். ஏன்னா மற்ற நாளில் இது பண்ணுறது, அந்த 6வது நாளில் பண்ணுறது மட்டும் அடுத்த நாள் வரைக்கும் கெடாமல் இருந்தது. மற்ற நாள்லாம் அடுத்த நாளுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாங்கன்னா கெட்டு போயிடுது, வரமாட்டேங்குது. 6வது நாளில் மட்டும் எடுத்தாங்கன்னா பாருங்க, அடுத்த நாள் கிளீனாக நல்லா இருக்குது. வாஸ்து பாருங்க, பைபிளில் அப்படியே இருக்குது. அப்போ என்ன சொல்றாரு? நீ சாப்பிட்றது 7 நாளும் நீ போய் பண்ணாத பொறுக்கிறதுனால சாப்பிடல, நீ என்னுடைய ஆசீர்வாதத்தினால தான் நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிற.
நான் கூட இருக்கிறனால தான் நீ நல்லா இருக்கிற, சாப்பிட்டுட்டு இருக்கிற. 7வது நாள் நீ சாப்பிடும்போது நீ யோசித்து பார்க்கணும், இது உன்னுடைய முயற்சி இல்லை, ஒவ்வொரு நாளும் நீ போய் எடுத்ததுனால இல்லை, நீ போய் எடுக்காமலே நான் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறேன், அதனால தான் நீ சாப்பிட்றதுங்கிறத யோசித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அது 7வது நாள் எடுக்க வேணான்னாரு. 6வது நாள் எடுத்தது, 7வது நாள் வரைக்கும் நல்லா வந்தது. மற்ற நாட்கள்லாம் எடுத்து அடுத்த நாள் வரைக்கும் வரமாட்டேங்குது, நாரி போயிடுது. இப்படியெல்லாம் கர்த்தர் போதிக்கிறார் பாருங்க. அப்போ ஒன்று இந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? நான் உன்னுடைய தேவையிலெல்லாம் சந்திக்கிற தேவன், இதை மூலம் தெரிஞ்சுக்க. இந்த இளைப்பாறுதலுக்குள்ளவா, என்ன நம்பு, நான் உன்னுடைய தேவையை சந்திக்கிறவன் என்ன நம்பு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது ஒரு இவாஞ்சலிசம் டூலாகவும் யூஸ் பண்ணுறாரு. உலகத்தார் மத்தியில், புறஜாதியார் மத்தியில் அவங்கெல்லாம் பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த தேவனை பின்பற்ற வரணும்னு சொல்லி அப்படி யூஸ் பண்ணுறாரு. இப்படி ஒரு கடவுளாயா? வெறும் 6 நாள்ல 7 நாள் சோறு கிடைக்குதா? 6 நாள் வேலை செஞ்சாலும் 7 நாள் நல்லா சாப்பிட முடியுதா? 6 நாள் வேலை செஞ்சே 7 நாள் வேலை செய்யறவனோட பணக்காரனா இருக்கிறீங்களே நீங்க? எப்படி இது தம்பி தேவனை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? இதுக்காகவே யூஸ் பண்ணாங்க. சரி, இந்த ஒரு நாள் லீவுங்கிறது, வாரத்தில் ஒரு நாள் லீவு கட்டாயமாக்கப்பட்டது, கட்டளை ஆக்கப்பட்டது. அதை அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க.